சரி, இப்ப 10th இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்க்கலாமா? Rewrite the following sentence to the other voice. இந்த சென்டென்ஸை அதர் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் எந்த வாய்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். எப்படின்னா, இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது? த டாக்டர். ஓகேவா? அப்புறம் verb எதுனா? கைண்ட்லி வாண்ட். அப்புறம் ஆப்ஜெக்ட் மீ. சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சென்டென்ஸ் இருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாசிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். சோ இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. நம்ம அதை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். அப்பதான் எந்த பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். இங்க வாண்ட்னு செகண்ட் ஃபார்ம்ல வேர்ப் இருக்கிறதால இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நமக்கு வாஸ் அல்லது வர் தேவைப்படும். அதை நம்ம இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸும் பாசிவ் வாய்ஸ்ல எப்படி மாறும்னு பார்க்கணும். எப்படின்னா, த டாக்டர் பை த டாக்டர்னு மாறும். கைண்ட்லி வாண்ட் தேர்ட் ஃபார்ம்க்கு மாத்தணும். அப்ப வாண்ட் வாண்ட் வாண்ட். வாண்ட்க்கு தேர்ட் ஃபார்ம் வாண்ட் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா நம்ம ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்கிற வாஸை எடுத்துக்கணும். சப்போஸ் ப்ளூரலா இருந்தா வேற எடுத்துக்கணும். இங்க ஆப்ஜெக்ட் மீ இருக்கு, அது சிங்குலர்ல இருக்கு. சோ வாஸை சூஸ் பண்ணி வாஸ் வாண்ட்னு மாத்திக்கணும். நெக்ஸ்ட் மீ ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அத சப்ஜெக்ட் ப்ரொனவுனா மாத்தணும். அது எப்படி மாறும்னு இந்த டேபிள்ல பாருங்க. அப்ப மீ ஐயா மாறும். ஃபைனலா நம்ம மாத்தி வச்சிருக்கிற சப்ஜெக்ட் பை த டாக்டரையும் ஆப்ஜெக்ட் ஐயையும் அப்படியே இந்த மாதிரி இடத்த மட்டும் மாத்தி போட்டா போதும், நம்ம ஆன்சர் வந்துடும். ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா, ஐ வாஸ் கைண்ட்லி வாண்ட் பை த டாக்டர். அவ்வளவுதான். இப்படி ஈஸியா இருக்கா? ஓகே, மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.